நாங்க போய் இந்த 15 நாயக்கன்கிட்டயும் போய் பேசணும். ஏம்மா இந்த மாரி நாயக்க பதவி குடுக்குறேன்னு சொல்றாங்க. குடுக்கறதுக்காக நாங்க கேட்க போறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் கூட பரவால்ல. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்டின்னோம். அதுக்கு இந்த ஒரு சில நாயக்கங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இதெல்லாம் பானம்மா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ அத கலைச்சு விடுறதுக்கு பார்த்தாங்க. கடைசியில இவங்களுக்கு குடுத்து தான் ஆவணும்ன்றது அந்த முன்னாமாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப கடைசியில இந்த பதவியெல்லாம் என்னால தான் உனக்கு கிடைச்சது. அதனால நான் வந்து ஒரு வார்த்தை மொத இவங்க கிட்ட தான் நாயக் பதவி வேணும்னு கேட்டேன். அப்ப நான் என்ன ஒரு வார்த்தை விட்டுட்டேன்னா, நீங்க என் குருக்கு நாயக் பதவி வாங்கி குடுத்தீங்கன்னா, நீங்க வாய தொறந்து நீங்க என்ன கேட்கிறீங்களோ, நான் அத குடுக்குறேன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். அப்போ கடைசியில இவங்க அத எப்படி வந்து முடிக்கிறாங்கன்னா, "நீ வாய தொறந்து என்ன கேட்கிறேன்னு கேட்டேன்னு சொன்னியே, உனக்கு நாயக்க பதவி வந்து இது பண்ணி குடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு 2 சவரம் குடு." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, 2 சவரம் குடுன்னு சொல்றீங்க. அப்ப நான் அத ஒத்துக்கிட்டேன். ஆனா என் குரு ஒத்துக்கல. 2 சவரம் என்னாம்மா விலை ஆவுது? என்னாம்மா இப்படி கேட்கிறீங்க? நாங்களே எல்லாம் செலவுக்குதும்மா 10,00,000 இது குடுக்கணும். எல்லாருக்கும் துணி எடுக்கணும். வர்றவங்களுக்கெல்லாம் லேன் தேன் குடுக்கணும். எல்லாமே இருக்குதேம்மா. நாங்க இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம 1/2 சவரம் குடுக்கணும்னா, ஆஹா உன் சேலாவ கேளு.